உசுறு உசுறு இருக்கான்னு பார்க்க சொல்லு. சரிண்ணா. பாத்தியா இல்லையாடா? அண்ணே 2 பேரும் மயக்கத்துல இருக்காங்கண்ணே, இன்னும் சாகலண்ணே. எப்படி எப்படிண்ணே? கார் வேகமா போய் மரத்துல மோதி சாகலனா அந்த சிதம்பரம் குடும்பத்துல என்ன சாகாவரம் வாங்கிட்டு வந்திருக்காங்களா? மடி இடிச்சு சாகலனா என்னமா, நம்ம கொளுத்தி சாகடிப்போம். கார் மோதி பெட்ரோல் டேங்க் வெடிச்சு ஃபயர் ஆகி அவங்க 2 பேரும் செத்து போயிட்டாங்க. ஓகேவா உனக்கு? டேய் சொன்னது கேடுச்சாடா? புரிஞ்சதுண்ணே. நான் தெளிவா சொல்றேன், நல்லா கேட்டுக்கங்க. உங்க பைக்ல இருந்து பெட்ரோல் எடுத்து அவங்க மேல ஊத்தி கொளுத்தி விட்டு சாகடிச்சிருங்கடா, சரியா? சரிண்ணே, அப்படியே பண்ணிடுறேண்ணே. இந்த தடவை மிஸ் ஆகாதுமா. இதேதான் நீ ஒவ்வொரு தடவையும் சொல்ற. இதுதாம்மா கடைசியா இருக்கும். டேய் வண்டியில இருந்து பெட்ரோலை பிடிச்சி காரை ஊத்தி கொளுத்துற மாட்டா, ஏதாவது பாட்டில் இருக்கான்னு பாருங்கடா, சீக்கிரம் தேடுங்க. கடவுளே, என் பொண்ணு நர்மதா ஒத்த ஆளா இருந்து எங்க குடும்பத்தையும் மாமா குடும்பத்தையும் ஒண்ணு சேர்க்கறதுக்காக போராடிட்டு இருக்கா. அவளை இத்தனை நாளும் யாரோ ஒரு பொண்ணு இந்த குடும்பத்துக்கு உதவி செய்யறானுதான் அந்த காஞ்சனா நினைச்சிட்டு இருந்திருப்பா. ஆனா இப்போ இவதான் அந்த குடும்பத்தோட பேத்தின்னு தெரிஞ்சா அந்த காஞ்சனா கண்டிப்பா சும்மா இருக்க மாட்டா. நர்மதாவை ஏதாவது செஞ்சு அவ அப்பா ஊருக்கு வர வச்சிடலான்னு கூட நினைக்கலாம். அந்த காஞ்சனாவால என் பொண்ணுக்கு எந்த பிரச்சனையும் வந்துடக்கூடாது. அவளை நீதான் கூடவே இருந்து பாத்துக்கணும். ஐயோ கடவுளே, என்ன இது? அபசகுணமா சாமி படம், குத்து விளக்கு எல்லாம் கீழே விழுந்து கிடக்க. ஏதோ தப்பு நடக்க போற மாதிரி மனசு வேற படபடன்னு அடிச்சுக்குது. ஏன் இந்த மாதிரிலாம் நடக்குது? மனசு வேற படபடன்னு அடிச்சுக்குதே. சரி ஒண்ணு பண்ணலாம், நர்மதா கிட்ட போன் பண்ணி பேசுவோம். அவகிட்ட பேசினா கொஞ்சம் ஆறுதலா இருக்கும். டே அருண், என் போனை பாத்தியா? இல்லடா, ஹால்லே காண, எங்கேயுமே காணோம்டா. நீ பாத்தியா? சொல்லுடா. போன்ல அதிகமா பார்க்காத, கண்ணு கெட்டுரும். மாமா இவ ஒருத்த எங்க வச்ச? டேய் பாட்டில் கிடைச்சிருச்சு.